அன்பே என் அப்பாயா உமதன்பே என் அப்பா. உம்முடைய அன்புதான் எங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கு ராஜாவே. உமதன்பே பலன் ஒன்றும் பார்க்காத உமதன்பு குறையாவும் நீக்குகின்ற தேவ அன்பு. பலன் ஒன்றும் பார்க்காத உமதன்பு குறையாவும் நீக்குகின்ற தேவ அன்பு. இந்த உலகில் வந்த அன்பெல்லாம் உங்கள் அன்பை விட சிறியது. இந்த உலகில் வந்த அன்பெல்லாம் உங்கள் அன்பை விட சிறியது. எத்தனை பேர் சொல்லக்கூடாது? பலன் ஒன்றும் பார்க்காத அன்பு. அந்த மனிதன் நல்லது செய்யணும் அல்லது இந்த இவர்கள் இது செய்யணும் அப்படி என்று நீங்களும் நானும் எண்ணாதபடி நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் அதனால என்ன பலனா? உங்களை சபிக்கிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீ நான் நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தன் அன்பை தந்திருக்கிறபடி நான் எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஆண்டவர் என்னட்ட இருக்கிற அந்த அன்பு, அந்த மேலான அன்பு, பலனொன்றையும் எதிர்பார்க்காத அன்பு. நான் விரும்பினாலும் விரும்பாட்டிலும் என்னுடைய அன்பு அதை நேசிக்கும், என்னுடைய அன்பு அதை நடத்தும். இந்த அன்பின் மூலமாகவே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அன்பின் மூலமாகவே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனா அன்பை காண முடியும், கிரிகையை காண முடியும். அப்படியான என் ஆண்டவரை என்னுடைய கிரிகைகளினால நாங்க பார்க்க முடியும். எத்தனை சொல்லக்கூடும்? எனக்குள்ள அந்த அன்பு இருக்கு, எனக்குள்ள இந்த ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கு, யாரையும் நேசிக்கிற அன்பு இருக்கு. எந்த நிலையிலும் என்னால நேசிக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் என்னால நேசிக்க முடியும். நான் வருத்தாலும் நேசிக்க முடியும். காரணம் உன்னுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறபடினால. தகப்பனே, அன்பே 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 நான் வாழ்வதும் எல்லை உயர்வதும் எல்லாமே அன்பே. நான் வாழ்வதும் எல்லை உயர்வதும் எல்லாமே அன்பே. என்னை நடத்துவதும் என்னை காப்பதும் எல்லாமே அன்பே. என்னை நடத்துவதும் என்னை காப்பதும் எல்லாமே அன்பே. அன்பே 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 அது இயேசுவின் அன்பே. அன்பே 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 அது இயேசுவின் அன்பே. நான் வாழ்வதும் எல்லை உயர்வதும் எல்லாமே அன்பே. நான் வாழ்வதும் எல்லை உயர்வதும் எல்லாமே அன்பே. என்னை நடத்துவதும் என்னை காப்பதும் எல்லாமே அன்பே. என்னை நடத்துவதும் என்னை காப்பதும் எல்லாமே அன்பே. அன்பே 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 அது இயேசுவின் அன்பே. அன்பே 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 அது இயேசுவின் அன்பே. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என் அன்பனை எத்தனையோ ஜனங்கள் கண்டிருக்கிறார்கள். நான் ஜனங்களை நேசிக்கிறத
எல்லாரும் காண்கிறார்கள். எத்தனை விசுவாசி சொல்லக்கூடாது? என் அன்பை குறித்து நான் அல்ல, சபை சொல்லும், ஜனங்கள் சொல்லுவார்கள், விசுவாசிகள் சொல்லுவார்கள். ஓ, இந்த மனுஷன் ஒரு அன்பான மனுஷன், இந்த மனுஷன் ஒரு அன்பான மனுஷன். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? என்னை குறித்து சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்கு, உம்முடைய அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்புக்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என் மேல ஊற்றின அந்த அன்பு, அதுதான் வெளிச்சம், அதுதான் வெளிச்சம், அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் நம்முடைய சாட்சி. தகப்பனே, எல்லாரையும் நேசிப்போம். நெடிக சொல்ல, உலகத்தில் ஒரு மனுஷனும் நமக்கு பகையண்டில்லாதபடி எல்லாரையும் நேசி, எல்லாரையும் நேசி. அது யாராயிருந்தாலும் எல்லாரையும் நேசி. நேசிக்கிறது அடையாளம் கிரிகை, அன்பினால கிரிகை செய்கிற விசுவாசம். எல்லாரையும் நேசி. அது அவ்வளவுதான் நமக்கு யார் செய்தாலும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அன்பு இருக்கிறபடினால எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த வேளையில உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறபடினால், உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறபடினால், இந்த கால வேளையிலும் இந்த கர்த்தர் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் தாங்கத்தக்க அன்பு, ஆண்டவரே சகலத்தையும் சகிக்கத்தக்க அன்பு, ஆண்டவரை பொறாமை இல்லாத அன்பு, எங்களை புகழாத அன்பு, இருமாப்பா இல்லாத அன்பு, அயோக்கியமானதை செய்யாத அன்பு, தற்பொழிவை நாடாத அன்பு, சின்னமடையாத அன்பு, தீங்கு செய்ய நினைக்காத அன்பு, சத்தியத்திலே சந்தோஷப்படுகிற அன்பு, சகலத்தையும் தாங்குகிற அன்பு, சகலத்தையும் நம்புகிற அன்பு, சகலத்தையும் விசுவசிக்கிற அன்பு, சகலத்தையுமே நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்முடைய அன்பு இருக்கிறபடினாலதான் கவலை இல்லாம இருக்கிறோம். உம்முடைய அன்பு இருக்கிறபடினால மகிழ்ச்சியா இருக்கிறோம். எல்லாரையும் நம்புகிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய அன்பு பெருசு. ஏன் உங்களால அல்லது என்னால சில வேளையில நேசிக்க முடியாது என்று சொல்ல இடம் இல்லாத அளவுக்கு எப்பவும் நேசிக்க முடியும், எப்பவும் நேசிக்க முடியும். காரணம், எனக்குள்ள இருக்கிறது தேவ அன்பு. எங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பு. எத்தனை பேர் சொல்லுகிறோம்? எங்களுக்குள்ள இருக்கிறது தேவ அன்பு. பழைய மனுஷன் அழிந்து எல்லாம் நான் புதிதாகி இருக்கிறேன். பழைய பக வைராக்கியம் விரோத சண்டை மார்க்க பேத பொறாம களியாட்டு எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் எனக்குள்ள புதிதாக இருக்குது. உம்முடைய ஆவி எனக்குள்ள இருக்குது, உம்முடைய ரத்தம் எனக்குள்ள இருக்குது, உம்முடைய அன்பு எனக்குள்ள இருக்கு, உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கு. தேவனே, பெருமையை குறித்து மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் உம்முடைய அன்பு இருக்கிறாச்சாவே. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? நான் கோபப்படுகிற மனுஷன் அல்ல, வைராக்கியமான மனுஷன் அல்ல, இருமாப்பாய் இருக்கிற மனுஷன் அல்ல, அயோக்கியத்தை செய்கிற மனுஷன் அல்ல, தற்பொழிவு நாடுகிற மனுஷன் அல்ல, சினமடைகிற மனுஷன் அல்ல, தீங்கு செய்கிற மனிதன் அல்ல. ஆண்டவரே, நான் சகலத்தையும் சகிக்கிற மனுஷன், சகலத்தையும் நம்புகிற மனுஷன், சகலத்தையும் தாங்குகிற மனுஷன். எனக்குள்ள உம்முடைய அன்பு இருக்கு என்று சொல்லக்கூடும். அதை குறித்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். யாரும் சொல்லக்கூடும் உனக்கு முதுகெலும் இல்லைன்னு சொல்லக்கூட, நரம் இல்லைன்னு சொல்ல. தேவனே, நீர் என்ன சொல்லுகிறீர்? உம்முடைய அன்பு எனக்கு போதும். எத்தனை சொல்லக்கூட, உம்முடைய அன்பு போதும். இந்த அன்பை நான் வெளிப்படுத்துவேன் சகோதரர்களுக்கு. இந்த அன்பையினுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்துவேன், இந்த அன்பையினுடைய சபைகளில வெளிப்படுத்துவேன், இந்த அன்பை தேசங்களில வெளிப்படுத்துகிறேன். அருமையா ஆண்டவர் பேசுறார் அல்லவா? எத்தனை பேர் அந்த தேசத்தை நேசிக்கிறீங்க? தேவனே, அந்த தேசத்தை நேசிக்கிறோம், அந்த ஜனங்களை நேசிக்கிறோம். அதனால எங்களுடைய பொருள்கள், எங்களுடைய பணங்கள், எங்களுடைய சரீரங்கள், எங்களுடைய ஆஸ்திகளை கொடுத்து கூட ஆத்துமக்களை நேசிக்கிறபடிதான் என்னுடைய தேவனே, எங்களுக்கு ஒரு பலனும் இல்லாமல் உம்முடைய அன்பங்களை ஏவ பண்ணுகிறபடினால இதை நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா? திரும்ப மாறும். உம்முடைய அன்பு வெளிப்படைக்க உள்ள
உங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அன்பு வெளிப்படுகிற போது, அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் வெளிப்படுகிற போது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசம் வெளிப்படுகிற போது, அந்த தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தேசம் ரட்சிக்கப்படும்? எல்லாரும் சொல்லுவோம். அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா. அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா. பல இன மொழி மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து துதித்தோமையா, பல இன மொழி மக்கள் நாம் ஒன்று சேர்ந்து துதித்தோமையா, அந்த நாள் திரும்ப வந்ததையா ஏசையா, அந்த நாள் திரும்ப வந்ததையா, அந்த நாள் திரும்ப வந்ததையா ஏசையா, அந்த நாள் திரும்ப வந்ததையா. அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா. உமது கிருபை இல்லாமல் நாம் ஒரு நொடியும் வாழ முடியா, உமது கிருபை இல்லாமல் நாம் ஒரு வேலையும் செய்ய முடியா, உமது கிருபை தேவையே செய்யா நமக்கு, உமது கிருபை தேவையே செய்யா ஏசையா, உமது கிருபை தேவையே செய்யா நமக்கு, உமது கிருபை தேவையே செய்யா. எல்லாரும் சொல்லுவோமா? அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா. எத்தனை பேர் இந்த விசுவசிக்கிறீங்க? அந்த இலங்கை தேசம் செழிக்க வேண்டும் என்றால், அந்த தேசம் ஒரு எழுப்புதலின் தேசமாக மாற வேண்டும் என்றால், என் தேவன் சொல்லப்பட்டதின்படி இன்னும் 2 வருஷங்களுக்குள்ள உன்னதங்களில் இருக்கிற ஆவியானவர் ஊற்றப்படுகிற போகிறது உண்மை. அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காணப்பட போகிறது உண்மை. எல்லா ஜனங்களும் இலங்கை தேசத்தை எழுப்புதலின் தேசம் என்று அறிய போகிறது உண்மை. அதுக்கு காரணம் என்னுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆவியானவர் ஆரம்பிச்சிருக்கிற காரியங்கள், அந்த சபைகளில் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஒவ்வொரு ஊழியர்களும் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டங்கள், ஒவ்வொரு எழுப்புதலின் கூட்டங்கள், இதை யார் செய்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்னுடைய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் ஊற்றப்படுகிற போதுதான் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமே. ஆனால் இலங்கை தேசத்தில் அவருடைய ஆவி ஊற்றப்படுகிற போது இலங்கை தேசம் செழிப்படையும், ஒவ்வொரு உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும். ஓ ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவி அங்கு இலங்கையில் ஊற்றப்பட்டால், உன்னதத்தின் ஆவி அங்கு இலங்கையில் ஊற்றப்பட்டால், உலர்ந்ததும் செழிக்குமே ஏசையா, உலர்ந்ததும் செழிக்குமே. சொல்லுவோமா? உலர்ந்ததும் செழிக்குமே ஏசையா, உலர்ந்ததும் செழிக்குமே. அழகான இலங்கை தேசம் அலங்கோலமானதே, அழகாக திரும்ப மாறாதா என் இயேசுவே, அழகாக திரும்ப மாறாதா. அருமையான தேவச்சனமே, தேசத்தை நேசி, ஜனங்களை நேசி. உன்னால ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்படட்டும். எங்களுக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டத்துல தான் எங்களுடைய சனன் இருக்கிறீர்கள்.
எவ்வளவு கடனோடு தான் இருக்கிறீர்கள். தேவஜனமே, இந்த காலம் ரட்சிப்பினுடைய காலம் நமக்கு தெரியும். இந்த காலம் அனுக்கிரகத்தினுடைய காலம். இந்த காலத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். இன்னொரு 2 வருஷம் போன பின்பு நீ விதைத்த அவ்வளவு விதைகளையும் என் தேவன் உனக்கு வெளியே பண்ணுகிறத உன்னுடைய கண்கள் காணும். அந்த வேளையில் நம்முடைய சபையினுடைய தேவைகளை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். நமக்கு ஒரு பெரிய ஆலயம் தேவை இல்லை என்று இல்லை. நமக்கென்று சொல்லி அநேக காரியங்கள் தேவை இல்லை என்று இல்லை. நமக்கென்று ஊழியர்கள் தேவை, சம்பளம் கொடுத்து வச்சிருக்க தேவை இல்லை என்று இல்லை, தேவை. ஆனா இப்பொழுது தேவையானதோ அந்த ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த அன்பு என்ன நெருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஆண்டவரே, எனக்குள்ள உம்முடைய அன்பு நெருக்கிறது. ஒவ்வொரு ஜனமும் ரட்சிக்கப்பட வேணும். என்னுடைய ஜனம் ரட்சிக்கப்பட வேணும். இலங்கை ஜனம் ரட்சிக்கப்பட வேணும். சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஜனங்கள் எல்லாம் என் கர்த்தாவே ரட்சிக்கப்பட வேண்டும். என்னால் இயன்றதை நான் செய்வேன். என்னால் இயன்றதை நான் செய்வேன். ஆண்டவர் நான் போக சொன்னா போ. ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொல்வார் நீ இனி போகாது என்று. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, போ, அந்த தேசத்துக்கு போ, ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தந்துதான் அவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரே. ஆனால் உன்னுடைய பணத்தை கொடுத்துத்தான் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவன். உன்னுடைய டைமை கொடுத்துத்தான் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவன். உன்னுடைய சரீரத்தை கொடுத்துத்தான் நீ அன்பை வெளிப்படுத்தவனும். உன்னுடைய உன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்துத்தான் நீ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேணும். ஆண்டவரே, அந்த அன்பு என் மேல ஊற்றப்படட்டும், என் மேல ஊற்றப்படட்டும். என்னை அனுப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஊழியம் போய் செய்யணும் என்ற ஆசை? என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த தேவனை நான் போக தயாராயிருக்கிறேன். என்னை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த ஒரு ஏவுதல் உனக்கு உண்டாகட்டுங்க. எங்களுடைய தேசம் செழிக்கணும். எங்களுடைய ஜனமெல்லாம் ஆராதிக்கணும். ஒவ்வொரு சபையிலும் 1000 இருந்து இந்த ஆண்டவர் ஆராதிக்கணும். அந்த இடத்துல இந்த ஏசப்பா துள்ளி நடன வாடி இந்த கர்த்தர் மகிழ வேண்டும். அதனுடைய தரிசனமாயிருக்கட்டும். இன்றைக்கும் 8000 சச்சு ஜனங்கள் வவுனியாவில் இருக்கிறார்களாம், கேம்ப்ல. இன்னைக்கும் புதுக்குடி, பிரணப்பால, முல்லைத்தீவு, புதுக்குடி, பிரணப்பால, அங்க முள்ளிவாய்க்கால், வட்டுவாகல், ரெட்டவாய்க்கால் இந்த பகுதிகளில் ஒரு சனங்களும் அங்கே போக்கன, அங்கே கட்டக்காடு வரைக்கும் ஒரு சனங்களும் குடியேற்றப்படாதபடி இருக்கிறார்களாம். என்னுடைய சொந்த முழு குடும்பமும் இன்னும் வவுனியாவில் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்டா, ஆண்டவர் திரும்ப அந்த தேசத்தை செழிக்க பண்ண வைக்கணும். திரும்ப செழிக்கப்படணும். ஜனமெல்லாம் ரட்சிக்கப்பட வேணும். எத்தனை பேர் இந்த வருஷம் இந்த முறை போறதுல, போன முறை உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3000 நீங்க சீடி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 3000க்கு மேல இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். 518 சாட்சிகள் எங்க சீடியில இருக்கு. அப்படி என்றா என் கர்த்தர் இந்த போகிற இந்த அக்டோபர்ல ஆண்டவர் ரெட்டிப்பாக ரட்சிக்கணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? ரெட்டிப்பாக ரட்சிக்க வேண்டும். ஜனம் இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை அறிய வேண்டும். 5000 பேரை தாரும் உம்மாவியாலே நீர் நிரப்பும். அற்புதங்களை நீர் செய்யும். கர்த்தாவுமை வேண்டுகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? 5000 பேரை தாரும். 5000 பேரை தாரும். பெரிதான ரட்சிப்பை கொடும். அற்புதங்களை நீர் செய்யும். கர்த்தாவுமை வேண்டுகிறே. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் எனக்கு நீரே. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே, ஹல்லேலூயா.
5000 பேரை தாரும், 5000 பேரை தாரும். இந்த கூட்டத்திலே பெரிதான எழுப்புதலை கோடும், ஆவியின் அபிஷேகம் ஊற்று. கர்த்தா உமை வேண்டுகிறே. 5000 பேர் பெரிதான எழுப்புதலை, பெரிதான எழுப்புதலை கோடு. ஆவியால் அபிஷேகம் பண்ணு. கர்த்தா உமை வேண்டுகிறே. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுயா எங்களை தகப்பனே. அப்பா 18,000 பேரை தாரும், 50 ஊழியரை எழுப்பும். பெரிதான ஆலயத்தை கோடு. கர்த்தா உமை வேண்டுகிறே. 18,000 பேரை தாரும் ஐயா. பெரிதான ஆலயத்தை கோடு. 50 ஊழியரை எழுப்பும். கர்த்தா உமை வேண்டுகிறே. இயேசுவே ஹல்லேலூயா. எங்களை இயேசுயா உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே 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 எங்களை தகப்பனே. எங்களை ராஜாவே நீரே. நிம்மதியா இருக்க முடியும் இந்த தேசத்துல. நீங்களும் நானும் ஒரு சோலியும் இல்லாம வாழ முடியும். தேவன் நமக்கு நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் நல்ல வேலைகளை தந்திருக்கிறார். ஏன் தேவையில்லாத சோலி, ஏன் தேவையில்லாத கஷ்டம்? ஒன்றுமில்லாமல் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆயுத ஆதாயம் என்று சொன்னது போல நீ நானும் வாழ முடியும். முடியாதே. அவருடைய அன்பு நெருக்கம். அவருடைய அன்பு என்னை இருக்க விடாது. அவருடைய அன்பு என்னை இருக்க விடல. எத்தனை பேர் சொல்லக்கூட அவருடைய அன்பு என்னை இருக்க விடல. நீ கடனின் மேல கடன் பட்டாலும், கஷ்டத்தின் மேல கஷ்டம் பட்டாலும், உன்னுடைய வாங்கிய முழுதும் தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்து நெருக்கிறபடினால ஆத்துமா 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 ஆத்துமா. அருமையான தேவ ஜனமே, அது ஏன் அதை நீ செய்கிறாய்? உனக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அதை சேவிக்க வைக்கிறது. அதனால நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்றைக்கு கண் மூடினாலும் என்னை ஏசப்பாவோட நீ நான் இருக்க முடியும். எத்தனை பேர் சொல்லக்கூடும் அவருடைய அன்பால நான் கிரியை செய்கிறபடினால இந்த தேவனோடு கூட நான் வாழுகிறேன். பரலோகத்தில் இருந்தாலும் பூலோகத்தில் இருந்தாலும் இந்த ஏசப்பாவோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றா இணைக்கப்பட்டுதான் இருக்கிறேன். அவருடைய அன்பை என்ன மூடிக்கொண்டுதான் இருக்கு. என்னுடைய அன்பு ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கு. எல்லாரும் ஒரு பெரிய கைகளை தட்டுவோமா? இந்த ஆண்டவருக்கு உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறபடினால இந்த அன்பு காணட்டும். ஹல்லேலூயா. அப்படி உங்களுடைய ஆசனங்களை அமர்ந்திருங்க.